Hello fellow game developers, it's me Angie back again. So இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி நம்ம யூனிட்டில ஒரு பேசிக்கான ஷூட்டிங் சிஸ்டத்தை மேக் பண்றது தான் பார்க்க போறோம். So let's get into the video. So இந்த வீடியோல நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேக்கேஜஸ் யூஸ் பண்ண போறோம். So first things first, Brackies-ஓட இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு பேக்கேஜஸ் யூஸ் பண்ண போறோம். So the first one Brackies-ஓட அபிஷியலான மாடர்ன் வெப்பன்ஸ் பேக்கேஜ். So இதுல வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 வெப்பன் கிட்ட இருக்கு. So எல்லாமே கொஞ்சம் சிம்பிளிஃபைடா லோ பாலியோட நம்ம கேமுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். So நம்ம வெப்பன் கிராஃபிக்ஸா இதை யூஸ் பண்ண போறோம். ஷூட்டிங் அது மட்டும் இல்லாம பார்ட்டிகல்ஸ்க்காக நம்ம யூனிட்டியோட அபிஷியலான பார்ட்டிகல் பக்கத்தை யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ரெண்டு பேக்கேஜோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம டவுன்லோட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க யூனிட்டில. சோ நம்ம எப்பவும் போல நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்சன்ல எதுல விட்டோமோ அதுல நம்ம இருக்கோம். எப்பவும் போல நம்ம பிளேயர் இருக்காரு அந்த சாதாரண என்விரான்மென்ட். சோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே முன்னாடி போட்ட FPS டியூட்டோரியல் பார்த்துட்டு வந்துருங்க. சோ ப்ளே பண்ணி நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்ன்றத பார்ப்போம். எப்பவும் போல நம்ம பிளேயர் நல்லா மூவ் ஆக முடியும். கேமரா மூவ்மெண்ட் இருக்கு. நம்ம பிளேயர் ஸ்பேஸ் எடுத்தா ஜம்ப் பண்ணுவார். சோ இதை பத்தி நம்ம பேசிக்கா பண்ணிருக்கோம். சோ இதுல நம்ம எப்படி வெப்பன்ஸ் ஆட் பண்றது. எப்பவும் போல நம்ம கிராஃபிக்ஸை உள்ள கொண்டு வருவோம். சோ பிளே மோட்ல இருந்து வெளியே வந்துட்டு Brackies நமக்காக உருவாக்கி வச்சிருந்த மாடர்ன் வெப்பன்ஸ்ல AK-47 பத்தி எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு AK-47 மாடல் இங்கே கொடுத்துறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுங்க. ஸோ நைஸ். ஸோ AK-47 மாடல் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பிளேயரோட பிளேயரில் இருக்கிற கேமராக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுப்போம். பிகாஸ் நம்மளோட AK-47 வந்து நம்ம கேமராக்குள்ளேயே மூவ் ஆகணும். ஸோ நம்ம வந்து இப்போ கரெக்டாக அலைன் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த கிஸ்மோஸோட 3D ஐக்கான சைஸை கம்மி பண்ணிப்போம். ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம கேமரா வந்து. ஸோ நம்மளோட பிளேயர் என்ன சைடு பார்த்துட்டு இருக்காரு. ஐ மீன் ஃபார்வர்ட் நான் இதான் நினைக்கிறேன். நான் இன்சைட் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஐஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஐஸை வச்சுக்கிறேன். அது நான் பிளே டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதனால தான் ஸோ ஐஸ் இங்கே இருக்க. ஸோ இன்சைட் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு YX-ல ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா இன்சைட் வந்துருமா. நைஸ். இது லைட்டாக இப்போ கீழே இறக்கிட்டு இங்கே லைட்டாக மூவ் பண்ணோன்னா கேம் போனோன்னா கீழே ரொம்ப கீழே இருக்கும். ஓகே இது லைட்டாக மேலே மூவ் பண்ணிப்போம். இப்போ திஸ் இஸ் நைஸ். இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும் நம்ம AK-47 கண்ட்ரோலில் செலுத்தி சேவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஸ்கிரிப்டிங் பார்க்குள்ளே இறங்கும். செம்ம ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, ஹிட் கிரியேட் அதன் C# ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து தூரத்துலேருந்து அடிக்க போகிற வெப்பன்ங்கிறதுனால இதுக்கு வந்து நான் ரேஞ்சு வெப்பன் பேர் வச்சுக்கிறேன். ரேஞ்சு வெப்பன் நாக் இட் ஆன் டு ஓப்பன் இன் விஷுவல் ஸ்டுடியோஸ். எப்பவும் போல பண்ணி வேண்டிய க்ளீன் பண்ணிக்கோங்க. இது டில் பண்ணுறோம். நமக்கு இந்த ரெண்டு மெத்தடும் இப்போ இதுக்கு தேவையில்லை. வேணா பேச்சு கால் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ரே காஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரேவை பாஸ் பண்ண போறோம். எங்க இருந்துன்னா நம்ம கேமரால இருந்து ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா டு தி மிடில் ஆஃப் தி ஸ்கிரீனுக்கு நம்ம ஒரு ரேவை பாஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னா ரே காஸ்டிங் மூலமா தான். ஸோ ரே காஸ்டிங் என்னன்னு தெரியலனா ஏற்கனவே நம்ம ரே காஸ்டிங்காக ஒரு செப்பரேட்டான டியூட்டோரியல் போட்டிருப்பேன். ரொம்ப இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ மறக்காம இதை பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ரே காஸ்ட் வேரியபிள் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ரே காஸ்ட் ஹீட் வந்து ஹீட்னு இப்போதைக்கு பேர் வச்சுப்போம். வந்து காஸ்ட் வச்சுப்போம். நல்லாயிருக்கும். அண்ட் தென் இதுக்கான ரேஞ்ச் ஒன்று வேணும். ஸோ அந்த ரேஞ்சுக்காக நம்ம ஒரு ஃப்ளோட் உருவாக்கும். ஃப்ளோட் வந்து பப்ளிக் வச்சுப்போம். ஸோ இதை நம்ம மாற்ற முடியும். ஸோ கன்னுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் தேவைப்படுச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் float range. Let's default the range to somewhere like ஒரு 100F. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷூட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்க போறோம். ஸோ அதுக்கான void shoot ன்னு பேர் வைக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்தால் நம்ம ஷூட்டுக்கான எல்லா கோடையுமே கால் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா void updateல இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போறோம். void update எப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும்னா நான் ஒரு இன்புட்டை கொடுத்தோனே. ஸோ if input dot get button down அந்த பட்டன் that you wanna get is நம்ம யூனிட்டி எடிட்டர்ல நம்ம இன்புட் மேனேஜர் போனீங்கன்னா நம்ம இடத்துல ஃபயர் 1ன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த ஃபயர் 1ங்கிறது எதை குறிக்கும் நம்ம மவுஸ் 0 அதாவது நம்மளோட லெஃப்ட் மவுஸ் பட்டனை குறிக்கும். ஸோ இதை நம்ம ஃபயருக்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அங்கே ஃபயர் 1 டைப் அடிச்சுக்கோங்க. ஃபயர் 1 இது வந்து அதில் எப்படி இருக்கும் இந்த இன்புட் மேனேஜர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் இதை கண்ட்ரோல் C அழுத்திட்டு அங்கே கண்ட்ரோல் V அழுத்துங்க. ஸோ யாரும் இருந்தால் வேலை செய்யாது. ஸோ நான் எப்பப்பெல்லாம் இந்த ஃபயர் மவுஸ் பட்டனை அழுத்துறணும் நீ வந்து ஷூட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இந்த ஷூட்டிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம்னா ஒரு ரேவை பாஸ் பண்ண போறோம். எங்கிருந்து நம்ம கேமரால இருந்து டு த சென்டர் ஆஃப் தி ஸ்க்ரீன் அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு நம்ம பண்ண போறோம். கரெக்டாக அந்த கேமரா தான் நம்மளோட பிளேயர் வந்து நம்ம உலகத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த கேமராவோட ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்ம ஒரு ரேவை பாஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனோட சென்டருக்கு போகுமா. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேமராவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். சமம் போல நம்மளோட ஸ்கிரிப்ட் போயிட்டு ஹிட் பப்ளிக் கேமரா அந்த நேம் த டாஸ்க் கேம் ஃபார் ஷார்ட். ஸோ கண்ட்ரோலில் செலுத்தி சேவ் பண்ணிக்கோங்க. யூனிட்டேட்டர் போயிட்டு உங்களோட AK-47ல ரேஞ்ச் வெப்பன் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த இடத்துல கேமராவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம முட்டணுமா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா ஒரு if ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான். ஸோ if physics டாட் ரே காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆரிஜின் எங்கே நம்ம ஆரம்பிக்க போகுது இந்த ரே அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கேம் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன். ஸோ நம்ம கேம் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷனில் நீ பண்ணணும். அது பேர் டேரக்ஷன் கேட்குதா. ஸோ அதுக்கு தான் நம்மளோட கேம் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஃபார்வர்ட் அது நமக்கு ஆட்டோ ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் தென் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அவுட் ஹிட். ஸோ இதில் நீ முட்டுறதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கோ நம்ம சொல்கிறோம். ஸோ
ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரேஞ்சுங்கிற இதை கொடுத்துறோம். ஸோ நீ இவ்வளோ தூரம் தான் அந்த ரேவை பாஸ் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. ஸோ இது முட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு டெஸ்டிங்காக என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டேட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஹிட் டாட் கொலைடர் டாட் நேம். இப்போதைக்கு நம்ம எதோ முட்டுறோமோ அதோட நேமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் சத்தி சேவ் பண்ணிக்கோங்க. கோ டு யூனிட் எடிட்டர் அண்ட் தென் ஹிட் ப்ளே. இப்போ மூவ் ஆகிறாரு, கண்ணு வரைகிறது பார்த்துக்கலாம் அப்புறமா. ஸோ இப்போ தான் அழுத்துறேன்னா நான் என்னோட கண்ணையே முட்டிக்கிட்டேன் இந்த இடத்துல. ஸோ நம்ம கண்ணை வந்து எப்படி டிசேபிள் பண்ணிடுவோம் போட அங்கிட்டு. பட் இப்போ பிளேயரை முட்டியிருக்கோம். ஸோ நான் மவுஸார் லாக் பண்ணல இப்போதைக்கு. இப்போ எது க்யூபை முட்டுறேன். க்யூப் 1 இங்கே க்யூப் 2 அதை முட்டினோன்னா நமக்கு இந்த கான்சோல் விண்டோவில் நமக்கு எல்லா மெசேஜுமே பாப் அவுட் ஆகுது நிறைய தெரியுது. ஸோ க்யூப் 2 முட்டியிருக்கோம், பிளேயர் ஐஸ் நிறைய இதை முட்டியிருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து வேலை செய்யுது. ஸோ இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இதை மாற்றுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளோட மசில் ஃப்ளாஷை ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசில் ஃப்ளாஷுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கன்னு சுடும் போதெல்லாம் அந்த முன்னாடி ஃப்ளாஷ் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம மசில் ஃப்ளாஷ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த AK-47 நம்ம இம்போர்ட் பண்ண பார்ட்டிகல் மேனேஜர்லேருந்து கன் எஃபெக்ட்ஸை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசெட் ஃபோல்டரில் நமக்கு இந்த யூனிட் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா. ஸோ டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட்டிகல் பேக், எஃபெக்ட்ஸ் எக்ஸாம்பிள், இதில் கன்னுக்காகவே தனியாக கொடுத்துருப்பாங்க அது வெப்பன் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இதில் ப்ரீஃபேப்ஸ் போனீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்ஸுமே இந்த இடத்துல இருக்கும். முசில் ஃபேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ட்ராக் ட்ராப் பண்ணி போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் ஃபேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக நம்மளோட AK-47 ட்ராக் ட்ராப் பண்ணி போட்டுட்டு இட் ரீசெட் த ட்ரான்ஸ்ஃபார்ம். இது கரெக்டாக நம்ம அலைன் பண்ணி வச்சுப்போம். கேம் மோடில் தெரியுதானே? கேம் மோடில் தெரியுது. இப்போ ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காம ரொட்டேஷன் வேறு கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ ஒயர்ஸில் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிப்போம். சாரி இப்போ இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ -90 டிகிரின்னு ரொட்டேட் பண்ணிப்போம். இது கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிற லைட்டாக ஸ்கேல் டவுன் பண்ணிப்போம். கரெக்டாக AK-47 இருக்கிற அளவுக்கு இது இப்போதைக்கு ஓகே. நம்ம போக போக இதை பாலிஷ் பண்ணுவோம். என்னடா இப்படி மொக்கையாக இருக்க மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இதுக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட் கிட்ட வரும் இந்த வெப்பனை உருவாக்குறது. ஸோ இப்போதைக்கு இது ஓகே. பப்ளிக் பார்ட்டிகல் சிஸ்டம் மிசில் ஃப்ளாஷ். ஸோ கண்ட்ரோல் சத்தி சேவ் பண்ணிக்கோங்க. கோ டு யூனிட் எடிட்டர், கிளிக் த AK அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் த மிசில் ஃப்ளாஷ். இந்த பார்ட்டிகல் சிஸ்டத்தில் ஜஸ்ட் லூப்பிங் மட்டும் ஆஃப் பண்ணுறங்க, பிகாஸ் நமக்கு லூப் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் போய்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா மிசில் ஃப்ளாஷ் டாட் ப்ளே. ஸோ அது நமக்கு ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்போ பிளாஸ் அழுத்தணும் அப்போ வந்து மிசில் ஃப்ளாஷை ப்ளே பண்ண மட்டும் சொல்கிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் சத்தி சேவ் பண்ணிக்கிட்டு யூனிட் எடிட்டர் போனீங்கன்னா அண்ட் தென் ஹிட் ப்ளே. இப்போ நான் சுட்டேன்னா ஸ்கூல் சி தட். ஸோ மிசில் ஃப்ளாஷ் வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது. ஸோ இப்போ இதையும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் என்ன பண்ண போறோம்னா நம்ம முட்டுற பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட், அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பார்ட்டிகலை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பார்ட்டிகல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் இம்பாக்ட் பார்ட்டிகல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பார்ட்டிகல் வந்து உருண்டையாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம பார்ட்டிகல் இருக்குது. லோட் பண்ண வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தாலும் தெரியும் உங்கள் பார்ட்டிகல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு இந்த பார்ட்டிகலை வந்து அன்பேக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ப்ரீஃபேபை அன்பேக் கம்ப்ளீட்லி எஃபெக்ட்டை வெளியே கொண்டு வந்து போட்டுக்கோங்க. இந்த மெட்டல் இம்பாக்ட் ஸ்பியர் இப்போதைக்கு நமக்கு வேணாம். ஸோ இந்த எஃபெக்ட்டில் வந்து ஷேப்புங்கிற ஒரு முடிவில் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணுறங்க. அண்ட் தென் லூப்பிங்கையும் ஆஃப் பண்ணுறேன். நமக்கு லூப் பார்க்க வேணாம், ஒரு தடவை ப்ளே ஆனால் போதும். டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, பிகாஸ் நமக்கு கொஞ்ச நாள் தான் ப்ளே ஆகணும். தட் இஸ் குட். சமையல் ஒரு 0.5 கரெக்டாக இருக்குது. கண்ட்ரோல் எஸ்எல்டி சேவ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாப் ஆக்ஷனில் வந்து டிஸ்ட்ராய்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் இது ஒரு தடையும் டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்மளோட ஐஆர்கே விண்டோ ஃபில் அப் ஆகிட்டே இருக்கும் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணும்போதும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீஃபேப்ஸ் போய்க்கோங்க. இந்த எஃபெக்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு ப்ரீஃபேபாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த எஃபெக்ட்டை டிலீட் பண்ணுறேங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா எவ்வளோ கிரியேட் பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் ஃபார் அவர் ஹிட் எஃபெக்ட். ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம சுடுறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எவ்வளோ இன்ஸ்டான்ஷியேட் த எஃபெக்ட். எங்கே நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம்னா ஹிட் டாட் பாயிண்ட் கமா கொட்டோனியன்ஸ் டாட் ஐடென்டிட்டி, அதோட ரொட்டேஷனுக்காக. ஸோ கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கோங்க. கோ டு யூனிட் எடிட்டர், AK-47 கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளோட எஃபெக்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ நான் அழுத்தினா அது இன்ஸ்டன்ஷியேட் ஆகுது. பட் ஆனால் ஆகுது. எஸ் ஐ கேன் see it. எல்லாமே தானாகவே டிஸ்ட்ராய் எடுத்து தானாகவே. ஸோ இதெல்லாம் ஹிட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இங்கே நமக்கு ஹிட் பண்ணும்போது கரெக்டாக தெரியுது. பட் ஆனால் நான் இதை கீழே ஹிட் பண்ணேன்னா நமக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, ரைட்? பிகாஸ் என்ன நடக்குதுன்னா நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது கொட்டோனியன் டாட் ஐடென்டிட்டியில் கொடுத்துருக்கோம். ஐடென்டிட்டிங்கிறது இந்த ரொட்டேஷன் எல்லாமே 000 இருக்கும். நமக்கு அந்த ரொட்டேஷன் வேணாம். நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எப்பப்பெல்லாம் சுடுறோமோ அப்போ இந்த எஃபெக்ட்டை கொண்டு போயிட்டு எந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கோ அந்த சர்ஃபேஸுக்கு ஆப்போசிட்டாக வைக்கணும். அதாவது ஒரு நார்மல் டேரக்ஷனில் வைக்கணும். லோக்கல் இடத்துல அவங்க கரெக்டாக தெரியும், குளோபல் டு லோக்கல். ஸோ கரெக்டாக இந்த ஆக்சிஸில் அது கரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
நம்ம ஹிட் டாட் நார்மல் யூஸ் பண்ண போகிறோம். ஹிட் டாட் நார்மலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம எந்த ஒரு சர்ஃபேஸ் ஹிட் பண்ணுறோமோ அதோட நார்மல் நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு இன்ஸ்டன்ட் லைனை ஒரு கேம் ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்ட் உருவாக்குவோம். ஸோ கேம் ஆப்ஜெக்ட் கொஞ்சம் நான் ஹிட் எஃபெக்ட்னு பேர் வைக்கிறேன். வித் ஸ்மால் இ ஹிட் எஃபெக்ட் ஈக்குவல் டு திஸ். ஸோ இந்த ஹிட் எஃபெக்டோட ட்ரான்ஸ்ஃபார்ம் மாற்ற போகிறோம். ஸோ ஹிட் எஃபெக்ட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேஷன் ஈக்குவல்ஸ் கொட்டோனியன் டாட் லுக் அட் ரொட்டேஷன் ஹிட் டாட் நார்மல். ஸோ இந்த லைன் ஆஃப் கூட என்ன பண்ணுன்னா இந்த இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுற கேம் ஆப்ஜெக்டை இந்த ஹிட் டாட் நார்மல், அதாவது நம்ம என்ன சர்ஃபேஸை முட்டுறோமோ அதோட நார்மலில் லுக் அட் பண்ண வைக்கும். ஸோ இப்போதைக்கு கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கோங்க. கோ டு யூனிட் எடிட்டர் அண்ட் தென் ஹிட் ப்ளே. இப்போ நான் சுட்டேன்னா கரெக்டாக அந்த சர்ஃபேஸோட அலைனாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல கரெக்டாக சர்ஃபேஸோட அலைனாக இருக்குது. ஸோ ஆசம். ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் எப்படி ஸ்பைஸப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் எஸ்எல்ஜி சீனை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், சிம்பிளான ஒரு எனிமியை உருவாக்குவோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி ஹிட் தி ஆப்ஜெக்ட் அண்ட் தென் கியூப். இந்த கியூபுக்கு வந்து ஒரு அழகான மெட்டீரியல் கொடுத்துப்போம். சும்மா லைக் இந்த கிரவுண்ட் மெட்டீரியல் வேணாம் நமக்கு இப்போதைக்கு, காயின் மெட்டீரியல் இது ஓகே இப்போதைக்கு. ஸோ இந்த கியூவில் வந்து ஒரு ரிஜிட் பாடி ஆட் பண்ணிப்போம். ஸோ இது கரெக்டாக கீழே விழும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து நம்ம எனிமின்னு பேர் மாற்றிப்போம், எனிமி. ஸோ இப்போதைக்கு இது வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம சுட்டா இதோட லைஃப் வந்து குறையணும், ரைட்? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு பேர் என்னதுன்னா டேமேஜ் வாங்குறதுக்காக இதுக்கு வந்து நான் டேக் டேமேஜ்னு பேர் வைக்கிறேன். டேக் டேமேஜ் ஓப்பன் விஷுவல் ஸ்டுடியோஸ். ஸோ இப்போ எப்போ போல க்ளீன் பண்ண வேண்டிய வேலை பார்த்துக்கலாம். சரி என்ன பண்ண போகிறோம், நம்ம அதுக்கான ஒரு ஹெல்த்தை உருவாக்க போகிறோம். ஸோ பப்ளிக் இன்டீஜர் ஃபார் அவர் ஹெல்த். நாங்கள் ஹெல்த்துங்கிறது இன்டீஜரில் உருவாக்குறேன். பிகாஸ் ஃப்ளோட்டில் உருவாக்கணும் நமக்கு பாயிண்ட்டில் போகணும். நமக்கு வந்து பாயிண்ட்டில் போக வேணாம், நமக்கு அக்யூரேட்டாக இருக்கணும். அதாவது இன்டீஜரில் உருவாக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான் இருக்க போகுது. அது என்னதுன்னா பப்ளிக் வாய்ட் டேக் டேமேஜ். இது வந்து ஒரு பராமீட்டர் எடுத்துக்கும். அந்த பராமீட்டர் தான் நம்ம கொடுக்க போகிற டேமேஜ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரேஞ்ச் வெப்பனில் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு முட்டின ஆப்ஜெக்ட் நம்ம ஒருவேளை இந்த கியூபை முட்டினோன்னா இந்த கியூபில் இந்த டேக் டேமேஜுங்கிற ஸ்கிரிப்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த டேக் டேமேஜுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த கால் பண்ண ஃபங்க்ஷன் நம்ம வெப்பன் ஸ்கிரிப்டில் இருக்கிற டேமேஜுங்கிற வேரியபிளை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இல்லை, இப்போ நம்ம உருவாக்கிப்போம் அந்த வேரியபிளை. ஸோ பப்ளிக் இன்டீஜர் ஃபார் அவர் டேமேஜ். ஸோ டேக் டேமேஜ் என்ன பண்ண போகிறோன்னா அவர் ஹெல்த் இஸ் மைனஸ் ஈக்குவல்ஸ் அவர் டேமேஜ். ஸோ அவ்வளோதான், நம்ம ஹெல்த் வந்து குறைஞ்சிட்டே ஒரு டேமேஜ்லேருந்து. இப்போதைக்கு ஹெல்த்தை வந்து நம்ம 100ன்னு வச்சுப்போம் ஜஸ்ட் ஃபார் டிஃபால்ட்டான வேல்யூஸ்க்காக. ஸோ கண்ட்ரோல் எஸ் சேர்த்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹெல்த் வந்து 0 கீழே போச்சுன்னா கேம் ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இஃப் அவர் ஹெல்த் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 and I want to destroy the game object. Destroy game object. That's it. சிம்பிளான கோல் நமக்கு எனிமியோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டேமேஜ் இப்போதைக்கு நம்ம வந்து 10 டிஃபால்ட்டாக வச்சுப்போம். ஸோ கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நீ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பிரிண்ட் லைன் வேணா இதை நம்ம வந்து கமெண்ட் அவுட் பண்ணிப்போம். இது என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஹிஃப் ஹிட் டாட் கொலைடர் டாட் கெட் காம்போனன்ட் என்ன காம்பவுண்ட் எடுக்க போகிறோம்னா இந்த டேக் டேமேஜ் ஒரு காம்பவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ டேக் டேமேஜ். ஸோ நம்ம முற்ற ஆப்ஜெக்ட்ல இந்த டேக் டேமேஜ் இந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா நீ ஹிட் பண்ண பார்த்தியா ஒரு கொலைடர் டாட் கெட் காம்போனன்ட் மறுபடியும் அதையே ஆக்சஸ் பண்ணி டேக் டேமேஜுங்கிற ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற டாட் டேக் டேமேஜுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண இடத்துல ஒரு பேராமீட்டர் கேட்கும். அந்த பேராமீட்டரில் என்னோட கன்னோட டேமேஜை நீ இன்புட் பண்ணு. தட்ஸ் இட், தட்ஸ் சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு முட்டின ஆப்ஜெக்ட்டில் டேக் டேமேஜ் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த டேக் டேமேஜ் முட்டின காம்பனண்ட்டில் இருக்கிற டேக் டேமேஜ் ஸ்கிரிப்டை ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டேக் டேமேஜுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளோட கன்னோட டேமேஜை அதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அதை கண்ட்ரோல் எஸ்எல் சேவ் பண்ணிக்கோங்க. கோ டு யூனிட் எடிட்டர் டேக் டேமேஜ் ஸ்கிரிப்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஹிட் ப்ளே. இப்போ நான் ஒரு வேலை இவனை சுட்டானா கிட்டத்தட்ட நம்ம ஹெல்த் வந்து 80 கிட்ட இருக்குது. 80 70 60 இங்கே குறையிறது இந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 50 கரெக்டாக சுடுறா. கிராஸ் ஓவர் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுடுறதுக்கு. 30 20 10 0. தட்ஸ் இட், மாஞ்சு போயிட்டான். சி திஸ் தட் சிம்பிள் டு மேக் அ எனிமி. ஸோ எனிமி டிஸப்பியர் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேலை என்னடா இந்த எனிமி சும்மா தான் நிற்கிறான் சுட்டு பெருசாக பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஏஐ நேவிகேஷனுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யூனிட்டியில். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களால் எப்படி ஒரு ஏஐ உருவாக்குன்னு பார்க்க முடியும், அது மூவ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மூவ் ஆகுது இந்த டெக் டேமேஜ் ஸ்கிரிப்டை போட்டிங்கன்னா உங்களால் அந்த எனிமி டெஸ்ட்ராயும் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பார்ட் 1க்கு இது போதும். ஸோ பார்ட் 2 and 3ல இன்னும் எப்படி இதை பாலிஷ் பண்ணுறது, இன்னும் எப்படி இந்த கேம் ஃபீலை கொண்டு வருது அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Have a nice day.